வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காய் வறுவல் பண்ண போகிறோம். இந்த கோவக்காய் வறுவல் வந்து ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த கோவக்காய் வறுவல் வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு தேங்காய், காஞ்ச மிளகாய் 8, பூண்டு பல் 3, எண்ணெய், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. கோவக்காய் வறுவலுக்கு நான் 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் வறுவலுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. எல்லாம் வெடிக்கிட்டு பாருங்க. அவ்வளோதான், வறுத்துடுச்சு. இதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினோடனே பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வறுத்தது கூடவே காஞ்ச மிளகாய், இந்த பூண்டு 2ஐயும் போட்டுக்கலாம். இப்போ நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோவக்காய் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கோவக்காய் இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஃபுல்லில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கினோடனே மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுடலாம். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுருங்க. நல்லா சேர்ந்த மணிக்கு நல்லா கிண்டி விட்டுடுங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இந்த பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படி கிண்டிட்டுருங்க சிம்மிலே வச்சு. அவ்வளோதான், அந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை தூவிடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கோவக்காய் வறுவலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.